யாருங்க நீங்க? மேடம், நான் எங்கள் ஊர்லேருந்து காலையில் ட்ரெயினில் வந்தேன். ட்ரெயினில் என் பேக்கை யாரோ திருடிட்டாங்க. என் பேக்கில் தான் பர்ஸு, ஃபோனு எல்லாத்தையும் வச்சுருந்தேன். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணா கூட என்கிட்ட ஃபோன் கூட இல்லைங்க. உங்கள் ஃபோன் தந்தீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணிட்டு தந்துடுறேன். ஃபோன் வேணுங்களா? என்கிட்ட ஃபோன் இல்லைங்களே. நானே ஃபோன் பண்ணணும்னா கூட என் வீட்டுக்காரர் ஃபோன்லேருந்து தாங்க ஃபோன் பண்ணுவேன். மேடம், எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே சென்னையில் தான் இருக்காங்க மேடம். அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணனா அவங்க வந்து என்னை பிக்கப் பண்ணிப்பாங்க. அப்படிங்களா? ஆமாம் மேடம். என்கிட்ட ஃபோன் இல்லையே, என்ன பண்றது? இப்படி அநியாயமாக பொய் சொல்கிறீங்களே மேடம். என்னது, நான் போய் சொல்றேனா? ஆமாம் மேடம். இந்த காலத்தில் சின்ன பசங்க கையில் கூட ஃபோன் இருக்கு. உங்ககிட்ட போய் ஃபோன் இல்லைன்னா எப்படி மேடம் நம்ப முடியும்? ஒரு சின்ன உதவி தானே மேடம். ஒரு 2 நிமிஷத்தில் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணிட்டு கொடுத்துருவேன். நீங்கள் எனக்கு ஃபோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும் மேடம். இல்லைங்க, என் ஃபோன்ல சரியா சார்ஜே நிக்காது. அதனால தான் நான் அந்த ஃபோனை யூஸ் பண்றதே கிடையாது. மேடம், நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு கூட கொடுங்க. ஃபோன் சார்ஜ் ஆகிற வரைக்கும் நான் வேணா இங்கேயே வெயிட் பண்ணுறேன். வேற வழி இல்லாமல் தான் உங்ககிட்ட கேட்குறேன் மேடம். காலையிலேருந்து நானும் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். யாருமே நம்பி ஃபோன் தரமாட்டேன்றாங்க மேடம். இக்கட்டான நிலைமையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் மேடம். அப்போ தான் நமக்கு கஷ்டம் வரும்போது மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு ஃபோன் பண்ண தானே கேட்குறேன். நான் ஏமாத்துறவனா இருந்தா என்கிட்ட காசு இல்லை, ஏதாவது பணம் கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்டிருந்துருப்பேன். நீங்கள் மட்டும் எனக்கு ஃபோன் கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணிட்டு கொடுத்துட்றேன். ப்ளீஸ் மேடம். உங்களை மாதிரி ஆளுங்களே எனக்கு உதவி பண்ணலன்னா வேற யாரு மேடம் பண்ணுவாங்க? என்ன மேடம் இவ்வளோ யோசிக்கிறீங்க? நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணனா அவங்க உடனே வந்து என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. என் பேக் மட்டும் ட்ரெயினில் திருடு போகாமல் இருந்திருந்தா நான் இப்படி மற்றவங்க கிட்ட உதவி கேட்குற நிலைமை எனக்கு வந்திருக்காது. ப்ளீஸ் மேடம், என்னோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, சரி கொஞ்சம் இருங்க. ம். இந்தாங்க ஃபோனு. ஃபோன் பண்ணிட்டு உடனே திருப்பி கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ம். ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். ம். என்னாச்சுங்க? அவங்களுக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குது மேடம். திரும்ப ட்ரை பண்ணி பார்க்குறேன். ம். என்னதான் பிரச்சனைங்க? கொஞ்சம் இருங்க மேடம், லைனே கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, எனக்கு வேலை இருக்குதுங்க. மேடம், ஒரு 2 நிமிஷம் நீங்கள் உட்காந்துருங்க. நான் பேசிட்டு உடனே தந்துடுறேன். லைனே கிடைக்க மாட்டேங்குது மேடம். ப்ளீஸ் மேடம். ஐயோ, என்ன நெட்வொர்க்? அர்ஜென்ட்டுக்கு கால் பண்ணால் கிடைக்கவே மாட்டேங்குது. ஹலோ ஹலோ, யாருங்க வேணும்? ஹலோ ஹலோ, கேக்குதுங்க. யாருங்க வேணும்? ஹலோ. டேய், நான் மனோஜ் பேசுகிறேன்டா. எங்கடா இருக்க? டேய், நான் வீட்டில் தானே இருக்கேன். ஆமா, யார் நம்பர் இது? டேய், ஒரு சின்ன பிரச்சனைடா. காலையில் நான் ட்ரெயினில் வரும்போது இல்லடா. ஹலோ. டேய், கேக்குதாடா? ஹலோ. டேய், கேக்குதாடா? ஹலோ. ஹலோ. ஐயோ, இங்க தான் சிக்னல் சரியா கிடைக்கல போல இருக்கு. ஹலோ. டேய், கேக்குதாடா? ஹலோ. ஐயோ, இங்க தானே அந்த ஆள் பேசிக்கிட்டு இருந்தாரு. சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டாரு? ம்? 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 அப்படின்னா அந்த ஆளு என் மொபைலை தூக்கிட்டு போயிட்டானா? இதுக்குதான் அவன் என்கிட்ட சென்டிமெண்டா எதேதோ பேசி போனை வாங்கலாம் போல இருக்கு. இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது.
முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களுக்கு போனை கொடுத்தா இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கே வந்து போனை திருடிட்டு போயிருப்பான். இவனெல்லாம் சும்மா விட்டா இன்னும் எத்தனை பேரை ஏமாத்துவானே தெரியாது. உடனே இவன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தாதான் இவன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அறிவு வரும். உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்தாங்க மேடம் உங்க ஃபோன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஹலோ, இவ்வளவு நேரம் போன் எடுத்துட்டு எங்க போனீங்க நீங்க? மேடம், இந்த இடத்துல எனக்கு ஃபோன்ல சரியா சிக்னல் கிடைக்கல. அதனால தான் கொஞ்சம் வெளியே போய் ஃபோன் பேசிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு இந்த இடத்தோட லொகேஷனை சொன்னேன். என் ஃப்ரெண்டு ஒரு 5 நிமிஷத்துல இங்க வந்துடுறேன்னு சொன்னான். என் ஃப்ரெண்டுக்கு லொகேஷன் சொல்றதுக்காக அப்படியே பேசிட்டு வெளியே நின்னுட்டேன் மேடம். சாரி மேடம். நீங்க பண்ண இந்த உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் மேடம். ஓ அப்படியா? சரி விடுங்க. நான் போயிட்டு வரேன் மேடம். ம். ச்சே, கொஞ்ச நேரத்துல இவன் போனை திருடிட்டு போயிட்டான்னு அநியாயமா இவன் மேல சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமே. ஒருவேளை போலீஸ் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்திருந்தா ஒரு நல்ல மனுஷன் மேல அநியாயமா பழி போட்ட மாதிரி ஆயிருக்கும்.